ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகத்தின் பெருமையை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். கர்மயோகம் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். நம்ம எல்லாருமே செயல் புரிகிறோம். மனசால நினைக்கிறோம் இல்லையா, அது கூட ஒரு செயல்தான். செயல் என்பது மனதாலும் நிகழ்கிறது, பேச்சால் நிகழ்கிறது, அப்புறம் உடலால் நிகழ்கிறது. மனம், வாக்கு, காயம் இவை மூன்றாலும் நாம் செயல் புரிந்து கொண்டே இருக்கிறோம். சாஸ்திரங்களின் கட்டளை என்ன என்று கேட்டால், நாம் தர்ம வழியில்தான் செயல் புரிய வேண்டும். அதர்ம வழியில செய்யற செயலை பத்தி இங்க பேச்சே கிடையாது. தர்மமான செயல்கள்லயே நம்ம இந்த செயல்களை செய்துவிட்டு, இந்த செயல்களின் பலன்கள் இருக்கு இல்லையா, இந்த செயல்கள் எல்லாம் எப்படி செய்யறோம்? கர்ம யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, யோகம் என்ற சொல்லுக்கே தொடர்பு, சேர்த்தல் என்று அர்த்தம். இறைவனை வழிபட்டு இறை வழிபாட்டு உணர்வுடன் நம்ம செயல் புரிகிறோம். சகாம தர்ம அனுஷ்டானம். தர்மம்னா நம்முடைய கடமைகள், அதெல்லாம் நம்ம செய்யறோம். எப்படின்னா பலனை விரும்பி செயல் புரியறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் நிஷ்காம தர்மானுஷ்டானம்னு ஒண்ணு இருக்கு. பலனை விரும்பாமல் செயல் புரிவது. உலகியல் பலனை விரும்பி செயல் புரிவது, உலகியல் பலனை விரும்பாமல் செயல் புரிவது அப்படின்னு ரெண்டு அம்சங்கள் இருக்கின்றன. இத கர்மம், கர்மயோகம் என்றும் பிரித்து சொல்வார்கள், அல்லது சகாம தர்மானுஷ்டானம், நிஷ்காம தர்மானுஷ்டானம் என்றும் சொல்வார்கள். பொதுவா எனக்கு இந்த காரியம் நடக்கணும். இப்ப நான் கோவில்ல போய் ஒரு விளக்கு போடுறேன் அப்படின்னா, இந்த காரியம் நடக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த இது நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பண்றது தப்பு கிடையாது. கடவுள் மீது ஸ்ரத்தையோடு, இறைவனே சொல்கிறார், என் மீது ஸ்ரத்தையோடு வச்சு ஒண்ணு கேட்கறாங்க, அதை நான் நிறைவேற்றி தருகிறேன்னு பின்னாடி சொல்லுவார் பகவானே. அப்ப கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கையினால் நம்ம என்ன செய்யறோம்? இது எனக்கு நடத்தி கொடுன்னு கேட்டு பலனை விரும்பி செயல் புரிகிறோம். அது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இந்த உலகியல் பலன்கள் எதுவுமே வேண்டாம், நான் இது எல்லாமே செய்யறேன், இந்த என்னுடைய செயல்களையும் செய்யறேன், பூஜைகள், வழிபாடுகள், என்னுடைய தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாவற்றையும் செய்கிறேன், எனக்கு இந்த உலகியல் பலன்கள் வேண்டாம். தனிப்பட்ட முறையில காமிய பிரார்த்தனைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு காரியம் நடக்கணும்னு கேட்டு நான் பிரார்த்தனை பண்ணல, நான் என்ன வேண்டிக் கொள்கிறேன்னு கேட்டா, எனக்கு இந்த உலகியல் பலன்கள் வேண்டாம், எனக்கு உள்ள தூய்மை வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு சாய்ஸ் நமக்கு இருக்கு. சங்கல்பம் பண்றோம் இல்லையா, நம்ம சங்கல்பம் பண்ணும்போதே என்ன, சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம், எனக்கு தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் வேணும்னு சொல்றோம். இறைவன் எல்லாவற்றையும் அருள்கிறார். ஆனா குறிப்பிட்டு நம்ம செய்கின்ற செயல்கள்ல எனக்கு இந்த இதை விரும்பி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சகாம தர்மானுஷ்டானம்னு பேரு. ஆனா பொதுவா கர்மயோகம் என்று இங்கு பகவான் சொல்வது எதுனா, நிஷ்காம தர்ம அனுஷ்டானம். கீ அங்க இருக்கு. இப்ப ஞான யோகத்துக்கு நம்ம போகணும் இல்லையா, ஆத்ம ஞானத்தை நாம் பெற்றால் தானே நாம் முக்தியில் இருக்க முடியும், முக்தியை உணர முடியும். முக்தினா என்ன? அமைதியான ஆனந்தம், இங்கேயே இப்பொழுதே. எந்த விதமான வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளாலும், எந்த விதமான இருமை அனுபவங்களாலும் பாதிக்கப்படாத உயர்ந்த மனநிலையை நம்மால் அடைய முடியும். அந்த ஞான யோகத்திற்கு பாதை எதுன்னு கேட்டா கர்மயோகம். கர்மயோகம் என்றால் என்னன்னா, நிஷ்காம தர்ம அனுஷ்டானம். நான் இறை வழிபாட்டு உணர்வுடன் செயல்களை செய்வேன், செயல்கள்ல விருப்பு வெறுப்பு இல்லாமல், செயல்களின் பலன்களிலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் செயல் புரிவேன். என்ன வந்தாலும் அதை இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன். மற்றபடி குறிப்பிட்டு இந்த காரியம், இந்த உலகியல் விஷயங்களை, பணத்தையோ பதவியையோ வேற ஏதாவது விஷயங்களை விரும்பியோ நான் இந்த செயல்களை செய்யவில்லை அப்படின்னு மனதிற்கு ஒரு பண்பாடு வருகிறது பாத்தீங்களா. இதுக்குதான் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம்னு பேரு, கர்மயோகம். உள்ள தூய்மையின் பொருட்டு, இறைவா எனக்கு உன் மீது நிறைய பக்தி வரட்டும், பக்தியை வளர்க்க விரும்பி, இந்த ஞானத்தை விரும்பி, இறைவன் மீது தூய்மையான தெய்வீகமான அந்த அன்பை வேண்டி நம்ம செயல் புரிகிறோம் இல்லையா, அதுக்கு நிஷ்காம தர்ம அனுஷ்டானம்னு பேரு. அதனுடைய பெருமையை பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். படிக்கலாம். நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். நம்ம ஏதாவது பலனை விரும்பி ஒரு கர்மா செய்யறோம்னு வச்சுக்கோ, வேதத்துல சொல்லப்பட்ட ஏதோ ஒரு பூஜையோ யாகமோ செய்யறோம்னா அதற்குரிய நியமங்கள்லாம் கரெக்டா நம்ம கடைபிடிக்கணும். ஆனா இங்க நிஷ்காம தர்ம அனுஷ்டானத்துல என்ன, கர்மயோகத்துல நம்ம பலனை விரும்பவில்லை, உலகியல் பலன்கள் எதையும் விரும்பாமல், பலன்களை விரும்பாமல், எனக்கு சித்த சுத்தி வேண்டும், உள்ள தூய்மை வேண்டும் அப்படின்னு சொல்லி செயல் புரியணும் இல்லையா. அந்த இடத்துல அபிக்ரம நாசக நாஸ்தி. இகனா இந்த கர்மயோக விஷயத்துல அபிக்ரம நாசகனா
தோல்வி என்பதே கிடையாது. என்ன அற்புதமான விஷயம்! வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம வெற்றி தோல்வின்னு பாக்குறோம் இல்லையா? இந்த ஆன்மீக வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த ஒருவன், நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் செய்ய ஆரம்பித்த ஒருவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம இந்த வெற்றி தோல்விங்கிற ஸ்கேல்ல வச்சு பாக்குறோம். தோல்வி அடைஞ்சா கூட அதுக்கு பின்னாடி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அனுபவம் இருக்கிறது. அதனால நமக்கு ஒரு முதிர்ச்சி வருகிறது. அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. பக்குவம் வருகிறது, அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல. இங்க பகவானே சொல்கிறார், இந்த விஷயத்தில் தோல்வி என்பது கிடையாது. ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது நிறைய சொல்லுவார் பகவான். 6வது அத்தியாயத்துல பார்த்தா, ஒருத்தர் நல்லா தியானம் செய்து அவன் மோட்சத்தை உணராமல் அவன் இறந்து போயிட்டான்னா என்ன ஆகும் அவனோட கத்தின்னு அர்ஜுனன் கேட்பான். அங்க பகவான் ரொம்ப அழகா சொல்வார், அவன் செய்த ஒரு காரியம் கூட வீணாகவே போகாது. எது? ஆன்மீக பாதையில அவன் விட்ட இடத்துல இருந்து அடுத்த பிறவியில் தொடர்வான் என்று 6வது அத்தியாயத்துல பார்ப்போம். நம்ம இங்க சொல்கிறார், தோல்வி என்பதே அவனுக்கு கிடையாது. பிரத்யவாயக ந வித்யதே அப்படின்னு சொன்னா என்ன? இங்க எந்த விதமான எதிர் விளைவுகளும் கிடையாது. இதை செஞ்சதுனால அவனுக்கு ஒரு கெடுதல் வந்தது என்பது கிடையாது. பகவான் சொல்கின்ற வார்த்தைகளை பார்க்கணும். தோல்வி கிடையாது, எதிர் விளைவுகள் கிடையாது. நம்ம இந்த அலோபதி மெடிசன் சாப்பிட்டா ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா, அது இருக்கா, கவுண்டர் இதுவாயிடுமா, வேற ஏதாவது ஆபத்து வந்துருமான? இங்க ஆபத்து வர வாய்ப்பே கிடையாது. ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய மகதோ பயாத் திராயதே. இது கொஞ்சம் சிறிதளவு இதை கடைபிடித்தால் கூட பெரிய பயத்திலிருந்து இது நம்மை காப்பாற்றும். இது பகவானுடைய வார்த்தைகள். பகவான் எப்படி சொல்றார் பாருங்க. இதில் தோல்வி வராது. எதுல? நிஷ்காம தர்மானுஷ்டானம். தப்பா பண்ணிட்டோமோ அப்படின்ற எந்த விதமான இதையும் குடிச்சு பயப்பட வேண்டியதில்லை. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் முடிஞ்ச அளவு ஸ்ரத்தையோட நன்றாக ஃபாலோ பண்ணணும். ஆனா அதை குறிச்சு ஒரு பயம், அதனால தப்பாயிடுச்சு, அதனால நான் கீழ்நிலைக்கு வந்துட்டேங்கிறது இல்ல, கிடையாது. சிறிதளவு செய்தால் கூட பெரிய பயத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து இது காப்பாற்றும். வாழ்க்கையில பெரிய ஒரு நமக்கு என்ன சொல்றது, பெரிய கிஃப்டாக இந்த கர்மயோக மனப்பான்மை அமையும். இறைவன் மீது பக்தி, அவருக்காக நான் செயல் புரிகிறேன் அருமையான ஆட்டிடியூட்ல 3வது அத்தியாயம் கர்மயோகம் என்றே தலைப்புல இருக்கு இல்லையா? அங்க இன்னும் விரிவாக இது என்னன்னா ஒரு அழகான ஒரு ஜேர்னி. இந்த முதல் 6 அத்தியாயங்கள் மனித முயற்சி. நம்ம எப்படி நம்ம பக்கம் என்னென்ன முயற்சி செய்ய வேண்டும்ங்கிறத பகவான் ரொம்ப அழகாக சொல்வார். புருஷார்த்தம் அதுதான். இங்க நம்முடைய ஆட்டிடியூட எப்படி வச்சுக்கணுங்கிறத கற்றுத்தருகிறார். தொடர்ந்து நாம் இதை கேட்பதற்கு பகவான் அனுகிரகம் செய்யட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.